Hello students, let us continue our unit 7 in the geography portion of 10th social science, that is human geography of Tamilnadu. In our previous class we have discussed what is agriculture, what are the geographical determinants of agriculture and major crops of Tamilnadu. In our today's class we are going to start with livestock and animal husbandry. Livestock அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடைகள்னு சொல்றோம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னாலுமே டேக்கிங் கேர் ஆஃப் அனிமல்ஸ், ஒரு பண்ணை வச்சு அனிமல் வளர்த்துறதுலாம் தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். லைவ் ஸ்டாக் ஹேஸ் ரிமைன்ட் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் ஃபேப்ரிக் ஆஃப் ரூரல் பீப்புள். ரூரல் பீப்புள்னா நமக்கு தெரியும், வில்லேஜ் சைடு இருக்கிற பீப்புள்லாம் தான் ரூரல் பீப்புள். அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் லைவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோட் பற்றி பார்க்க போகிறோம். Goat is also known as poor man's cow in India. It forms a very important component. Goat நம்ம என்னன்னு சொல்றோம், poor man's cow அப்படின்னு சொல்றோம். cow வச்சு வளர்த்த முடியாதவங்க என்ன வளர்த்தலாம், goat வச்சு வளர்த்தலாம். It forms a very important component in dry land farming. So dry, மழை தண்ணி இல்லாத இடத்துல ட்ரையா இருக்கிற ஏரியாஸ்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாதவங்க கோட் வச்சு வளர்த்துறாங்க. இந்த மார்ஜினல் ஆர் அன்டியூலேட்டிங் லேண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட் லேண்டாக இல்லாமல் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது, விச் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் கவ் ஆர் பஃபலோ. கோட் இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ கவ் பஃபலோ வளர்த்த முடியாதவங்களுக்கு கோட் இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். அது வேலை கோட் வளர்த்தலாம். With very low investment, goat rearing can be made into a profitable venture for small and marginal farmers. Rearing அப்படின்னா growing அர்த்தம். கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே கோட்டை வளர்த்தி we can earn profits. Next one is sheep. நமக்கு தெரியும் செம்மறியாடுன்னு சொல்லி. Sheep is used for multi-purposes like wool, meat, milk, skins and manure and forms an important component of the rural economy, particularly in the arid and semi-arid and mountainous areas of Tamil Nadu. ஷீப் எதுக்கு யூஸ் ஆகுது, உள் நமக்கு கிடைக்குது, மீட் கிடைக்குது, அதோட கறி நமக்கு கிடைக்குது, மில்க், ஸ்கின் அண்ட் மேன்யூர் கிடைக்குது. அண்ட் எந்த மாதிரி ரீஜன்ஸில் இது இருக்குன்னு பார்த்தோம்னா ஏரிட், ட்ரை ஏரியாஸ், செமி ட்ரை ஏரியாஸ் அண்ட் மவுண்டேனியன் ரீஜனில் ஷீப் க்ரோயிங் நல்லா இருக்கு. It provides an dependable source of income to the shepherds through the sale of wool and animals. ஷெப்பர்ட்ஸ்னு தெரியும் இல்லையா, ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஷெப்பர்ட்ஸ்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் இந்த ஷீப் மூலிமா கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷிங். Since Tamil Nadu is a coastal state, கடல் ஓரத்தில் இருக்கிற ஸ்டேட் இல்லையா, fishing is one of the major occupation in the state. With widespread reservoirs and rivers, inland fishing is also seen to a considerable extent. நிறைய inland fishing பண்றாங்க. inland fishingனா ரிவர்ஸ்ல பண்றது inland fishing, seas and oceanல பண்றது marine fishing அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ரிவர்ல பண்றது inland fishingனு சொல்லுவோம். ஓஷன்ஸ் பண்றத மெரைன் ஃபிஷிங் சொல்றோம். மெரைன் ஃபிஷிங் an area of 41,412 square kilometer of continental shelves of the state favors coastal fishing and Tamil Nadu is one of the major leading states in the marine fish production. Continental shelves அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்துல அது லேண்ட் ஏரியாவா இருந்திருக்கும், மறுபடியும் தண்ணி வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறதுனால the depth of the ocean is very low. ஆழம் கம்மியா இருக்கிற இடத்த தான் நம்ம கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அங்கே நமக்கு கோஸ்டல் ஃபிஷிங் ரொம்ப நல்லா பண்ண முடியுது. மெரைன் ஃபிஷிங் இஸ் ஆல்சோ கால்ட் இன்ஷோர் ஃபிஷிங் ஆர் நெரிட்டிக் ஃபிஷிங் கேரிட் அவுட் இன் ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். முன்னே சொன்னோம் இல்லையா, ஓஷன்ஸ் சீஸில் பண்ணுற ஃபிஷிங் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மரைன் ஃபிஷிங்னு சொல்கிறோம். லார்ஜ் மெக்கனைஸ்டு போட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஃபிஷிங் in ocean or sea waters. Fishing with few kilometers from the shoreline is called inshore fishing, and fishing far from the shore 20 to 30 miles out in the water hundreds and thousands of feet deep is called as offshore fishing. கரையிலிருந்து கொஞ்சம் கிட்ட தூரத்திலேயே ஃபிஷிங் பண்ணோம்னா அதை என்னன்னு சொல்கிறோம், இன்ஷோர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு ஷோர்லேருந்து 20-30 மைல்ஸ் தூரம் போய் ரொம்ப ஆழமான இடத்துல ஃபிஷிங் பண்ணுறதை ஆஃப் ஷோர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்க்ஸ், ஃப்ளையிங் ஃபிஷ், கவுஞ்ச், கேட்ஃபிஷ், சில்வர் பெல்லிஸ் அண்ட் கிராப்ஸ். இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபிஷ் வெரைட்டிஸ் தான். நீங்கள் என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு நீங்கள் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கான்ட்ரிபியூட் அபவுட் 40% டு த மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் த ஸ்டேட். இது எல்லாமே கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்லையா, சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம் தான்
coastal districts அங்கே ஃபிஷிங் நல்லா இருக்கு. டோட்டல் ஃபிஷிங்கில் 40% ஃபிஷிங் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தே கிடைக்குது. The coastal location favors in these regions. ஸோ கோஸ்டலாக இருக்கிறதுனால இங்கே நிறைய ஃபிஷிங் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்லேண்ட் ஃபிஷிங். முன்னையே சொன்னோம், ஓஷன் சீஸில் பண்ணுறத மரைன் ஃபிஷிங்னும், ரிவர்ஸ் பாண்ட்ஸ்லாம் பண்ணுறத இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொன்னோம். இன்லேண்ட் ஃபிஷிங் இஸ் கேரிட் அவுட் இன் லேக்ஸ் நமக்கு தெரியும், ரிவர்ஸ் நமக்கு தெரியும், பாண்ட்ஸ் குளம் தெரியும், estuaries, backwaters and swamps. Estuaries na it is a place where the river meets the sea. Sea river meet பண்ற இடத்தை தான் estuaries னு சொல்றோம். And backwaters அப்படின்னா என்னன்னு ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோவை பாருங்க. இது ஒரு ஓஷன், சீல இருந்து வர வாட்டர் அந்த அலை மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி தனியா ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டோர் ஆயிடுது பாருங்க. இந்த சீ வாட்டர் லேக் மாதிரி ஃபார்ம் ஆகிற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அண்ட் ஸ்வாம்ஸ்னு தெரியும் உங்களுக்கு, ஈரப்பதமா இருக்கிற இடத்துல தான் நம்ம ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கீழே தண்ணி தேங்கியே இருக்கிற இடத்துல ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க என்னென்ன இருக்கு ஃபிஷ் வெரைட்டிஸ் அப்படின்னா, ஆயிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் ஆர் கல்ச்சர்ட் இன் ஒரிஜினல் நர்சரிஸ். நர்சரிஸ்னா பண்ணை வச்சு வளர்த்துறது தான் நர்சரிஸ். கட்டமரான், டீசல் இன் போட்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் நெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஃபிஷிங். அங்கே லார்ஜ் மெக்கனைஸ்டு போட்ஸ் மெரைன் ஃபிஷிங்கில் யூஸ் பண்ணுறோம். இன்லேண்ட் ஃபிஷிங்க்கு கட்டமரான் அண்ட் டீசல் போட்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். Tamilnadu Fisheries Department has introduced several programs for the betterment of fishing. Fishing field develop பண்றதுக்காக நிறைய புது சலுகைகள்லாம் கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. வேலூர் district leads in the production of inland fish production with 10% of the state's production. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இன்லேண்ட் ஃபிஷிங் அதிகமாக இருக்குன்னா வேலூரில் இருக்குது. டோட்டல் ஸ்டேட் ப்ரொடக்ஷனில் 10% ப்ரொடக்ஷன் வேலூர்லேருந்தே நமக்கு கிடைக்குது. கடலூர், சிவகங்கை, விருதுநகர் districts stand second with 9% of inland fish catch each. So கடலூர், சிவகங்கை, விருதுநகர்லாம் 9% of inland fishing நடக்குது. This is all about fishing. Next நம்ம water resource அப்படின்னு பார்ப்போம். ரிசோர்ஸ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். All the materials that satisfy the needs of human being is called as resource. Human beingக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ரிசோர்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Water is the precious gift of nature to humankind and millions of other people living on the earth. So human ke ella species mein water is a gift. Tamilnadu constitutes 4% of India's land area and is inhabited by 6% of India's population. Total India la irukra land area la Tamilnadu la 4% land area da irukudhu. Total Indian population la Tamilian population 6% of population irukku. But it has only 2.5% of India's water resource. India la irukra total water resources la Tamilnadu only 2.5 water resources da irukku percent. More than 95% of the surface water and 80% of the groundwater have already been put in use. ஏற்கனவே இருக்கிற available waterல 95% of the water நம்ம already யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுலேருந்து எவ்வளோ வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். மல்டிபர்பஸ்னாவே உங்களுக்கு தெரியும், நிறைய தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா we can store water ஒரு பர்பஸாக இருக்கலாம். we can stop the floods அப்படிங்கிறது ரெண்டாவது பர்பஸாக இருக்கலாம். we can do fishing அப்படிங்கிறது மூணாவது பர்பஸாக இருக்கலாம். we can do electricity generation அப்படிங்கிறது நாலாவது பர்பஸாக இருக்கலாம். அந்த மாதிரி மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Multi-purpose river valley projects are basically designed for the development of irrigation of agriculture and hydro power generation. So main இந்த multi-purpose river valley projects dams எதுக்கு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தண்ணி கொடுக்கறதுக்காகவும் அதுலேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் தான் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. However, they are used for many other purposes as well. ஸோ ரெண்டு மெயின் பர்பஸ் என்ன, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. மீதி நிறைய பர்பஸ் இருக்குது. இந்த ஒரு மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மேட்டூர் டேம் பற்றி பார்க்க போகிறோம். The Mandhir Dam was constructed in a gorge. What is a gorge அப்படின்னா a place between two mountains. அதுதான் நம்ம gorge அப்படின்னு சொல்லுவோம்.
ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்க ரெண்டு மவுண்டெயினுக்கு நடுவில் இருக்கிற வர வாட்டர் அந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கார்ஜ் அப்படின்னு சொல்றோம். மேட்டூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் a gorge where river காவேரி enters the plains. காவேரி ரிவர் பிளெயின் ரீஜன் என்டர் ஆகிற இடத்துல தான் மேட்டூர் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம் இன் இந்தியா. இந்தியாவுடைய ஒரு பழமையான டேம். இட் ப்ரொவைட்ஸ் இரிகேஷன் டு சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் அண்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் லேண்ட்ஸ். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ்க்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க லேண்ட்ஸ்லாம் மேட்டூர் டேம்ல இருந்து வாட்டர் சப்ளை கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவானி சாகர் டேம். The Bhavani Sagar Dam is located 80 km away from the Coimbatore city in the district of Erode. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு பவானி சாகர் டேம். கோயம்புத்தூர்ல இருந்து 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. இட் ஹாஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் பவானி ரிவர். ஸோ மேட்டூர் டேம் காவேரி ரிவர் கிட்ட கட்டியிருக்காங்க அண்ட் பவானி சாகர் டேம் பவானி ரிவர்ல கட்டியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் earthen dams in the country. earthen dam அப்படின்னு என்ன சொல்லணும்னா, இட் இஸ் an artificial dam made by the products obtained from the earth. earthல இருந்து கிடைச்ச ப்ராடக்ட்ஸை வச்சு ஆர்டிஃபிஷியல் டேம் பில்ட் பண்ணதை நம்ம earthen dam சொல்லலாம். This Bhavani Sagar Dam is one of the biggest earthen dam in the country. இந்தியாவோட ஒரு biggest dam, earthen dam சொல்லலாம். Amaravati Dam. Amaravati Dam is situated 25 km away from Udumalaippet in Tirupur district. The dam has been constructed across the river Amaravati, a tributary of Kaveri. காவேரிக்கு தண்ணி கொடுக்குற ஒன் ஆஃப் த ரிவர் அமராவதி. அந்த அமராவதி ரிவர் நடுவில் கட்டிருக்கிறது தான் அமராவதி டேம், தட் இஸ் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். த டேம் வாஸ் பிரைமரிலி பில்ட் ஃபார் இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் கண்ட்ரோல். ஸோ அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ்க்கு தண்ணி கொடுக்கறதுக்காகவும் ரெய்னி சீசனில் வர ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் மழை வெள்ளத்தை அடிச்சு போகாமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த டேம் கட்டியிருக்காங்க. A small hydro power station has also been installed recently. ரீசெண்டாக ஒரு சின்ன ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், எலக்ட்ரிசிட்டி வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேஷன் அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிருஷ்ணகிரி டேம். கிருஷ்ணகிரி டேம் இஸ் சிச்சுவேட்டட் அட் a distance of 7 km from கிருஷ்ணகிரி டுவர்ட்ஸ் தர்மபுரி. கிருஷ்ணகிரியிலேருந்து தர்மபுரி போகிற வழியில் கிருஷ்ணகிரி டேம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாத்தனூர் டேம். இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் தென்பண்ணை இன் செங்கம் தாலுக். எந்த ரிவருக்கு நடுவில் சாத்தனூர் டேம் கட்டியிருக்காங்க? தென்பெண்ணை ரிவர். இட் இஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் சென்னகேசவா ஹில்ஸ். இட் இரிகேட்ஸ் த லேண்ட் ஆஃப் தண்டராம்பேட் அண்ட் திருவண்ணாமலை பிளாக்ஸ். ஸோ சென்னகேசவா ஹில்ஸ்க்கு நடுவில் இருக்கு இந்த சாத்தனூர் டேம். இந்த ஊருக்கெல்லாம் தண்டராம்பேட் அண்ட் திருவண்ணாமலை பிளாக்குக்கெல்லாம் வாட்டர் இரிகேஷன் கிடைக்குது. தெர் இஸ் எ லார்ஜ் crocodile farm அண்ட் ஃபிஷ் grotto. crocodile ஃபார்ம்னா முதலை பண்ணை அங்கே ஒன்று இருக்குது அண்ட் ஃபிஷ் grotto. ஸோ மீன் பண்ணை, மீன் இருக்கிற இடம் ஒன்று இருக்கு. Parks are maintained inside the dam for tourists and gardens are used by the film industry. டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக அங்கே பார்க்கெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அண்ட் அங்கே இருக்கிற கார்டன்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி படம் எடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. The next dam we are going to see is Mullai Periyar Dam. The Mullai Periyar Dam was built by the British administration in 1895. இதை கட்டின the British people in the year 1895. The main thing about this dam அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, the dam is in Kerala but the water in the dam is used for Tamilnadu. அது ஒரு main importance. It has been constructed on the Periyar river which originates from Thekkady hills of Kerala. The dam was built mainly for watering the farmland of Tamilnadu which is perennially drought prone. டிராஃப்ட்னா வறட்சி, அடிக்கடி வறட்சியா ஆகிற இடத்துல எல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்காக இந்த முல்லை பெரியார் டேம்ல வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைகை டேம். திஸ் இஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர் வைகை நியர் ஆண்டிப்பட்டி. த டேம் வித் அ ஹைட் ஆஃப் 111 feet can store water up to 71 feet. It is located 7 km from Andipatti and 70 km from Madurai கிட்ட இருக்கு நமக்கு வைகை டேம், தட் இஸ் இன் ஆண்டிப்பட்டி. த டேம் வாஸ் ஓப்பன்ட் ஆன் 21st January 1959 இந்த டேம் கட்டினாங்க. மணிமுத்தார் டேம், இட் இஸ் லொகேட்டட் அபவுட் 47 km from திருநெல்வேலி. பாபநாசம் டேம், it is also known as காரையார் டேம் and is located about 49 km away from திருநெல்வேலி. This dam is used to irrigate திருநெல்வேலி and தூத்துக்குடி district. பாபநாசம் டேம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி districtsக்கு irrigate பண்றாங்க. Next one is பரம்பிக்குளம் ஆலையார் டேம். It is a joint venture. Joint venture கூட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, தமிழ்நாடு and கேரளாவோட joint venture. It envisages the construction of 7 interconnected reservoirs by harnessing the water of 7 rivers. 7 ரிவர்ல இருந்து கிடைக்கிற வாட்டரை வந்து
ஒரு இடத்துல தேக்கி வைக்கிறாங்க. அதுதான் பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட். இட் இஸ் a joint venture of தமிழ்நாடு அண்ட் கேரளா which includes the major river. ரெண்டு மேஜர் ரிவர் என்னென்ன, பரம்பிக்குளம் அண்ட் ஆழியார். பரப்பலார் ப்ராஜெக்ட் is located near ஒட்டன்சத்திரம். Storage capacity is 167 million cubic feet of water. It is about 75 km from Madurai and is in Palani Taluk. பழனியில் என்ன இருக்கு, பரப்பலார் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த மேப் பார்த்தோம்னாவே நமக்கு எல்லாமே ரொம்ப ஓரளவுக்கு தெரியும். கிருஷ்ணகிரி, சாத்தனூர், மேட்டூர் டேம், பவானி சாகர் டேம், பரம்பிக்குளம், அமராவதி, மணிமுத்தார், வைகை, முல்லை பெரியார், பாபநாசம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா டேம்ஸ் எல்லாமே. You should understand on which river it is constructed. You should learn where it is. Okay. Next one is water resource management. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேவையில்லாமல் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தேவைங்கிறப்ப அப்புறமேட்டு இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாது. வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுக்காக தேவையில்லாமல் யூஸ் பண்ணோம்னா we will be in a situation where we are worrying about water. Water resource management is the activity of planning, developing, distributing and managing the optimum use of water resource. Water resources எப்படி எப்படிலாம் பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அண்ட் அதை ஆப்டிமம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது பற்றினது வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். The demand for water in Tamilnadu is increasing at a fast rate both due to increasing population and also due to large per capita population. Per capita needs triggered by the economic growth. வாட்டரோட டிமாண்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ரெண்டு ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் என்னன்னா இன்க்ரீசிங் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வாட்டர் நீட் அதிகமாகிட்டே இருக்கு. செகண்ட் ஒன் இஸ் பெர் கேபிட்டா வாட்டர் நீட்ஸ். பெர் கேபிட்டா நீட்னா ஒரு தனி மனுஷனோட வாட்டர் நீட் தான் பெர் கேபிட்டா நீட்னு சொல்லுவோம். அதுவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அண்ட் இதனால நமக்கு வாட்டர் என்ன ஆகிட்டே வருது, இட் இஸ் டிக்ரீசிங் அட் அ ஃபாஸ்ட் ரேட். Demand from other sectors such as domestic and industries has been going significantly. So demand அதிகமாகிட்டே வருது வாட்டருக்கு இண்டஸ்ட்ரீஸ் சைடில் இருந்து. The state is heavily dependent on monsoon rains. நம்ம ஊரில் நிறைய ரிவர்லாம் இல்லை. மெயின்லி the state is depending on monsoon rains. மான்சூன் வந்து மழை வந்தால் தான் உண்டு. Since the state is entirely dependent on rain for recharging its water resources, monsoon failure lead to acute water scarcity and severe droughts. நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்டேட் மான்சூனை நம்பி தான் இருக்கிறோம். நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் மெயினாக நம்பி இருக்கோம். If there is a failure of monsoon, அந்த டைமுக்கு மழை வரல அப்படின்னா என்னது, there is an acute water scarcity. பயங்கரமாக தண்ணி பற்றாக்குறை வந்துடுது, நிறைய வறட்சி வந்துடுது. So it is important to save water for us and our future generation. ஸோ நமக்காகவும் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் கண்டிப்பாக வாட்டரை நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி தான். The next topic we are going to see is mineral resources. நிறைய minerals. Tamilnadu is the leading holder of country's resources such as vermiculite, magnetite, dunite, rutile, garnet, molybdenum and ilmenite. இதெல்லாம் ரிசோர்சஸ். இதெல்லாம் லீடிங் ஹோல்டராக தமிழ்நாடு தான் இருக்கு. இவங்ககிட்ட தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்கு. The state accounts for country's 55.3% of lignite, 75% of vermiculite, 69% of dunite and 59% of garnet, 52% of molybdenum and 30% of titanium mineral resources. Important minerals என்னென்ன இருக்கு அப்படின்னா, நெய்வேலி has largest lignite resource, coal is available in Ramanathapuram, oil and gas are found in the Kaveri river basin. அயன் டெபாசிட்ஸ் எல்லாம் கஞ்சமலை ரீஜியன் சேலம்ல இருக்கு அண்ட் கல்ராயன் மலை ஆஃப் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மேக்னசைட் ஓர் எங்க இருக்குன்னா சேலம்ல இருக்கு. பாக்சைட் இஸ் ஃபவுண்ட் இன் சேர்வராயன் ஹில்ஸ், கோத்தகிரி, உதகமண்டலம், பழனி அண்ட் கொல்லிமலை ஏரியாஸ். ஜிப்சம் இஸ் ஃபவுண்ட் இன் திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். Ilmenite and rutile are found in the sands of Kanyakumari beach. Limestone is available in Coimbatore, Kadalur, Dindigul, Kanchipuram, Karur, Madurai, Nagapattinam, Namakkal, Perambalur, Ramanathapuram, Salem and Tiruvallur districts. Magnesite, Coimbatore, Dharmapuri, Karur, Namakkal, Nilgiri, Salem, Tiruchirappalli, Tirunelveli and Vellore districts. Feldspar, quartz, copper and lead are also found in some parts of the state. So Tamilnadu நிறைய mineral resource இருக்கு. It is a leading holder of country's mineral resources. So countryயோட mineral resources அதிகமாக வச்சிருக்கிறது தமிழ்நாடு தான். We should make use of it properly. Okay.
So next one is industries. Industries la edha pathi paaka porom appadina, industries use raw materials and convert them into usable products or goods. ஒரு ரா மெட்டீரியலை வச்சு யூசபிள் ப்ராடக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரீஸோட வேலை. டெக்ஸ்டைல்ஸ், சுகர், பேப்பர், லெதர், சிமெண்ட், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஆட்டோமொபைல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டூரிசம் வர மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஒன்னொன்றை பற்றியும் தனித்தனியாக பார்க்கலாம். Textile industry. Textile industry is one of the traditionally well developed industries. Traditionally பாரம்பரியமா வந்துட்டே இருக்கு. The textile mills are concentrated in Coimbatore. இங்க அதிகமா concentrated means more அப்படின்னு சொல்றோம். கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லடம், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை அண்ட் ஈரோடுல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கே தெரியும், நம்ம ஏரியாலாம் டெக்ஸ்டைல் பிசினஸ் தான் ரொம்ப மெயின் பிசினஸ். Erode in Tamilnadu is well known for marketing of handloom, powerloom and ready-made garments. Handloom na kaithari, powerloom na நம்ம வீட்ல இருக்க கரண்ட்ல ஓடுற தறி and ready-made garmentsலாம் ஈரோட்ல இருந்து தான் மெயினா மார்க்கெட்டிங் ஆகுது. கோயம்புத்தூர் also known as the Manchester of Tamil Nadu. Manchester அப்படின்னா என்னன்னா, it is a city in England with rich industries. ஸோ யூகேல ஒரு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி தான் மேன்செஸ்டர். அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடோட மேன்செஸ்டர்னு எதை சொல்கிறோம், கோயம்புத்தூர்னு சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் ஈரோடு கான்ட்ரிபியூட் அ மேஜர் ஷேர் டு த ஸ்டேட்ஸ் எக்கனாமி த்ரூ த டெக்ஸ்டைல்ஸ். ஸோ திஸ் ரீஜியன் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இஸ் நோன் as டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு. கரூர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி is silk industry. Silk பட்டு. Tamilnadu occupies 4th position in the country in silk production. Kanjipuram silk is unique in its quality. பட்டுனாவே நமக்கு காஞ்சிபுரம் பட்டுன்னு தெரியும். And is known for its traditional value all over the world. வேர்ல்டு ஃபுல்லாகவே காஞ்சிபுரம் பட்டுக்குன்னு ஒரு தனி கிரேட் இருக்கு. காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி are the important silk weaving centers in Tamil Nadu. Ramanathapuram has some specialized areas for the manufacture of synthetic silk clothes. So Ramanathapuram is a particular areas la synthetic silk எல்லாமே produce பண்றாங்க. Next one is leather industry. So leatherனா தெரியும், ஒரு தோல், அனிமல் ஸ்கின்ல இருந்து நம்ம ஏதாச்சும் யூசபிள் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறது தான் லெதர் இண்டஸ்ட்ரி. த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் தி ஸ்கின் இன்டு யூசபிள் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராசஸிங், அந்த ஸ்கின்னை ப்ராசஸ் பண்ணுறது தான் டேனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். Tamilnadu accounts for 60% of the leather tanning process of India and 38% of all leather footwear, garments and components. Hundreds of leather tanneries are located around Vellore. So Vellore சுத்தி தான் நிறைய leather industries இருக்கு. ராணிப்பேட், ஆம்பூர் and வாணியம்பாடி ஏரியால நிறைய leather industries இருக்கு. Vellore district is the top exporter of finished leather goods in the country. So leather goods export பண்றதுல Vellore district தான் வந்து கண்ட்ரிலேயே டாப்ல இருக்கு. Central Leather Research Institute CLRI, CSIR Research Laboratory is located in Chennai. In the Leather Institute, Central Leather Research Institute வந்து சென்னையில் இருக்கு. They are doing researches on the leather. Next one is GI tag பற்றி பார்க்கணும், Geographical Indication. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, பட்டுனா காஞ்சிபுரம் பட்டு, அப்புறம் என்ன சொல்லலாம், பெயிண்டிங்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கும். ஸோ பட்டமடை அப்படின்னா பாய்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு என்னென்ன ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் இஸ் அ நேம் ஆர் சைன் used on the products which corresponds to a specific geographical location. ஸோ திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ணி சொல்கிறது தான் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். It provides rights and protection of holders. Some tags are ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர்ல வெட் கிரைண்டர் அண்ட் கோரா காட்டன், தஞ்சாவூர்ல பெயிண்டிங்ஸ், டால், வீணை, நாகர்கோயில்ல டெம்பிள் ஜுவல்லரி, ஈரோடுல டர்மரிக் மஞ்சள், சேலம்ல வெண்பட்டு, பவானியில ஜமக்காலம், மதுரையில சுங்குடி, சுவாமிமலையில பிரான்ஸ், நாச்சியார் கோயில்ல குத்துவிளக்கு, பட்டமடை மேட் பாய், நீலகிரியில ஆர்த்தோடாக்ஸ் எம்ப்ராய்டரிஸ் எல்லாமே, மகாபலிபுரம் ஸ்டோன் ஸ்கல்ப்சர் கச்சிலைகள், சிறுமலையில ஹில் பனானா அண்ட் ஏதோமொழி கோகனட். So these are the geographical indicators. Next industry is paper industry.
Tamilnadu Newsprint and Papers Limited is a government of Tamil Nadu enterprise producing newsprint and printing and writing paper at its mill located at Kagidapuram in Karur district. அடுத்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓன் பண்ணுற பேப்பர் இண்டஸ்ட்ரி டிஎன்பிஎல், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். என்னென்ன பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா நியூஸ் பிரிண்ட், நியூஸ் பேப்பர்ஸ், நார்மல் ரைட்டிங் பேப்பர்ஸ் எல்லாமே கரூரில் காகிதபுரம்ங்கிற பிளேஸில் இந்த இண்டஸ்ட்ரியில் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. TNPL is one of the most accomplished mill in the world, well famous அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடியூசிங் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேப்பர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இந்த டிஎன்பிஎல் கரூரில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. They are producing from bagasse and pulpwood. Bagasse நமக்கு தெரியும், கரும்பு சக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் bagasse. அண்ட் பல்புட்னா மரக்கூழ். ஸோ நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி அதுலேருந்து வரதுல தான் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதர் பேப்பர் மில்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் புக்கத்துறை ஆஃப் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், பவானி சாகர், பள்ளிப்பாளையம், பரமத்தி வேலூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட், தொப்பம்பட்டி, நிலக்கோட்டை அண்ட் சேரன் மகாதேவி. இங்கெல்லாம் பேப்பர் ப்ரொடியூசிங் பண்ணுறாங்க. பட் மெயின்லி இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் கரூர். Next industry is cement industry. Cement production and consumption. Consumption use பண்றது continue to grow despite the general recession in the economy. Recession அப்படின்னா slow down அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்கனாமி கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருந்தாலுமே கூட சிமெண்ட்டோட நீட் என்ன ஆகிட்டே தான் இருக்குது, அதிகமாகிட்டே தான் இருக்குது. எல்லாரும் வீடு கட்டிட்டு தான் இருக்கிறாங்க, ஈவன் தோ இந்த ரெசெஷன் பீரியட். India is one of the largest cement producer and ranked second in the world with annual production capacity of 181 million tons. வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் இந்தியா தான் பண்ணுது. தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், டான்சிம் அப்படின்னு சொல்கிறோம், இஸ் த மேஜர் சிமெண்ட் ப்ரொடியூசர் இன் தமிழ்நாடு, ஆப்ரேட்டிங் 2 சிமெண்ட் யூனிட், ஒன் at அரியலூர் அண்ட் another one at ஆலாங்குளம். சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் கவர்மெண்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி டான்சிம் தான் மெயின். 2 இடத்துல ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஒன்று அரியலூரில் இருக்குது, இன்னொன்று ஆலங்குளம்ல இருக்குது. தமிழ்நாடுவோட சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட். Asbestos cement sheet, நமக்கு தெரியுங்களே சிமெண்ட் அட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, asbestos sheet that is produced at ஆலங்குளம். அண்ட் ஸ்டோன்வேர் பைப் யூனிட். ஸ்டோன்வேர் பைப்ஸ்னா என்ன, நம்ம ரோட் சைடில் நிறைய பார்த்துருப்போம் இந்த பைப்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பைப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோன்வேர் பைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டோன்வேர் பைப் யூனிட்டோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இஸ் அட் விருதாச்சலம் ஆர் த அதர் யூனிட்ஸ் ஆஃப் டான்சம். இந்த asbestos ஷீட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸ்டோன்வேர் பைப்ஸும் டான்சம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டை தவிர ப்ரைவேட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கர் சிமெண்ட், சுவாரி சிமெண்ட், அல்ட்ராடெக், மெட்ராஸ் சிமெண்ட்ஸ், டால்மியா சிமெண்ட்ஸ் ஆர் த மேஜர் ப்ரைவேட் சிமெண்ட் ப்ரொடியூசர் இன் தமிழ்நாடு. ஸோ அவ்வளோதான் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி. We'll see the remaining portions in the next class. Thank you, students.